டயபெட்டிஸ் சுகர் ஒன்றும் இல்லை அப்படி சொன்னால் தானே தெரியும் எப்படி. டயபெட்டிஸ் வந்து நமக்கு வந்து வரதுக்கு வந்து நிறைய காசு இருக்குங்க, நிறைய இட்ஸ் எ லாட் ஆஃப் காசஸ் அது இன் டயபெட்டிஸ். ஆமாம், அதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காசு அதை வந்து நம்ம அவாய்டே பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஜெனட்டிக்ஸ் அண்ட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. ஆனால் இந்த ஹிஸ்ட்ரின்னு வேலை கேட்டாலே வந்து 9th ஸ்டாண்டர்டில் ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சர் வருவாங்க, அவங்க தான் ஞாபகத்துக்கு வராங்க. சரி, இப்போ நம்ம அந்த ட்ராமா கிட்ட போக வேண்டாம், ஹிஸ்ட்ரி விடுங்க, ஜியோகிராஃபிக்கு ஒரு டீச்சர் வருவாங்க. அவங்களே நினச்சா ஐயோ தம்பி பேக்வா இங்கே விட்டு. இப்போ வந்து நம்ம ஃபேமிலியில் வந்து யாருக்காவது டயபெட்டிஸ் இருந்தால், குறிப்பாக நம்ம அப்பாவுக்கோ நம்ம கூட பிறந்தவங்களுக்கு யாருக்கோ டயபெட்டிஸ் இருந்தால் நமக்குமே டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஆமாம், இந்த டயபெட்டிஸ் வந்து ஜெனட்டிக்கலாகவே நம்ம ஃபேமிலியிலே ட்ராவல் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. டிஎன்ஏ நாங்கள் என்ன சுந்தர ட்ராவல்ஸாடா எப்படி கேட்குறேன். இது வந்து கொஞ்சம் ஓவர் தாங்க, கொஞ்சம் ஓவர். எனக்கே வந்து மன வருத்தமாக தான் இருக்குது. ஆமாம், எதுவும் பண்ணாமல் இருப்போம், நம்ம அப்பாவுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, அதான் நமக்கும் வருதுன்னா இது என்ன நியாயம்? இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. டிஎன்ஏ யாரா நீங்களா? ஒரு இடத்துல இருக்க மாட்டிங்களா? இப்படி தான் தாவிக்கிட்டே இருப்பீங்களா? ஏதோ என் டேடியை பிடிச்சி லாக் பண்ணிட்டீங்க, பெண்ணையை பிடிச்சி லாக் பண்ணுமா ஐயால? ஆனால் என்ன தான் டிஎன்ஏ இந்த ஜீன்ஸ் இந்த மாதிரி வேலையை காட்டினாலும் நீங்கள் வந்து நல்ல ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருந்து நல்ல ஒர்க் அவுட்லாம் பண்ணி நல்ல ப்ராப்பர் டயட்டில் இருந்தீங்கன்னு வைங்களேன், இந்த ஜீன்ஸால் எந்த வேலையும் காட்ட முடியாது. டிஎன்ஏ இப்போ என்ன பண்ணுவேன் தக்காளி. ஓகே கூல், நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். ஏன்னா எங்கள் தாத்தாவுக்கு வந்து டயபெட்டிஸ் உண்டு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிப்போம், ஃபிசிக்கலி ஃபிட் ஆகிறோம். ஆமாம். ஸோ இதே மாதிரி வந்து இன்னும் ஒரு சில காசஸ், டயபெட்டிஸோட காசஸை வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணி வீடியோ பாருங்கள்.